வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட்கான இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் 2.1 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கு தேவையான இன்ட்ரொடக்ஷனும் ஃபார்முலாஸும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் கிவன் கொஷினை அப்படியே வந்து y அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. ஓகே, இப்போ இது வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெகட்டிவில் இருந்ததுனாக்கா நம்ம சில ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம வந்து வேல்யூவே அப்ளை பண்ணிடலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், சைன் 45 டிகிரியோட வேல்யூ தான் வந்து நமக்கு 1/√2 அப்படின்னு தெரியும். சைன் 45 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம், π/4 அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் sin π/4 ஈக்குவல் டு 1/√2. அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ஓட வேல்யூ வந்து என்ன வரும், π/4 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2க்கு π/4 அப்படின்னு கிடைக்குது. இதான் அதோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, சைனோட ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2 இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளார தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் நமக்கு கிடைக்கிற பிரின்சிபல் வேல்யூஸ் வந்து கிடைக்கணும். அதையும் நம்ம வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிற சம்ஸ்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2 இருக்குது. நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/4 வந்திருக்கு. இந்த π/4 அப்படிங்கிறது வந்து +π/2 -π/2 இதுக்குள்ளார தானே இருக்குது. π/2வும் இப்படி தானே, -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் உள்ள எந்த வேல்யூஸ் வேணாலும் பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கலாம். அப்போ இந்த π/4 அப்படிங்கிறது தான் வந்து இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ஓட பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cot inverse ஆஃப் 1/√3. ஓகே, cot inverse ஆஃப் -1/√3. ஸோ இந்த சம்மில் வந்து நெகட்டிவ் வருது. அப்போ அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், கிவன் கொஷின் அப்படியே y அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ லெட் y ஈக்குவல் டு cot inverse ஆஃப் -1/√3. ஓகே, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா வந்து ஒன்று தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot inverse ஆஃப் -x ஈக்குவல் டு π minus cot inverse ஆஃப் x. இதுதான் வந்து ஃபார்முலா. cot inverse ஆஃப் -x ஈக்குவல் டு π minus cot inverse ஆஃப் x. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு π minus cot inverse ஆஃப் x இருக்கிற பிளேஸில் இங்கே 1/√3 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு π minus cot inverse ஆஃப் 1/√3 வருது. இப்போ காட்டோட எந்த வேல்யூவுக்கு 1/√3 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். cot 60 டிகிரி தான் நமக்கு வந்து 1/√3. ஏன்னா tan 60 டிகிரி வந்து √3ன்னு தெரியும். அப்போ cot 60 வந்து 1/√3. 60 டிகிரியை நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம், cot π/3 அப்படின்னு எழுதுவோம். இப்போது இந்த காட் வந்து அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா π/3 ஈக்குவல் டு cot inverse ஆஃப் 1/√3 அப்படின்னு வருது. ஓகேவா, அப்போ cot inverse ஆஃப் 1/√3க்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ போட்டுக்கலாம் அப்படின்னா π/3 போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நம்ம எல்லாமே வந்து ரேடியன் மெஷர்ஸ் தான் எடுக்கணும், டிகிரி மெஷர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் 60 டிகிரிக்கு பதிலாக அதோட ரேடியன் மெஷர் எடுத்துருக்கோம். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3π - π வந்து என்ன வந்துடும், 2π/3 அப்படின்னு வரும். y ஈக்குவல் டு 2π/3. ஸோ 2π/3 அப்படிங்கிறது தான் வந்து இந்த cot inverse ஆஃப் -1/√3யோட பிரின்சிபல் வேல்யூ.
இதில் நம்ம பிரின்சிபல் வேல்யூ போது நம்ம ரேஞ்சும் வந்து செக் பண்ணணும். காட்டுக்கு வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்னு பாருங்கள். காட்டுக்கு வந்து எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து பை, ஓப்பன் இன்டர்வல் 0, பை அப்படிங்கிறது தான் வந்து காட் இன்வர்ஸோட ரேஞ்சு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 2/3 இன்ட்டு பை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இப்போ 2/3 வந்து இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2 வந்து 20 ஆகும். 6 3s are 18, திரும்ப ஒரு 2 வரும், 6 3s are 18 எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். இன்ட்டு ஒரு பை அப்படின்னு வருது. அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 0.66 பை தான். அப்போ கண்டிப்பாக இந்த 0.66 அப்படிங்கிறது 0, பை அப்படிங்கிற இந்த ஓப்பன் இன்டர்வலில் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா இந்த 2π/3ங்கிறது வந்து கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நீங்கள் எப்போவுமே வந்து பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் 2.1ல் உள்ள ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2க்கு நம்ம வந்து இப்போது பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லெட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஓகே, இப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன ஃபார்முலா தெரியும்? sin inverse of -x is equal to minus sin inverse of x அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். இப்போ மைனஸ் sin inverse of x இருக்க பிளேஸில் 1/2 இருக்குது. இப்போ சைனோட எந்த வேல்யூவுக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். sin 30 டிகிரி வந்து 1/2. sin 30 டிகிரி தான் நமக்கு வந்து 1/2ன்னு தெரியும். 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா π/6ன்னு ரேடியன் மெஷரில் எழுதலாம். ஸோ இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா π/6 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஓகே, இது உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இங்கேயே அப்படியே பண்ணிடலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து போட்டு காட்டுறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், π/6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ பிரின்சிபல் வேல்யூ வந்து என்ன வருது, -π/6 வருது. இப்போது சைனோட ரேஞ்ச் வந்து சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து நமக்கு -π/2லேருந்து +π/2 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக இந்த -π/6ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்போதும் போகிற நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. அப்போ டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். காஸோட எந்த வேல்யூவுக்கு √3/2, cos 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2. 30 டிகிரி வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா π/6 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படிங்கிறது வந்து π/6. ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து நமக்கு π/6 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π. இதான் வந்து காஸ் இன்வர்ஸோட ரேஞ்சு. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/6 கிடைக்குது. இதோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து π வரைக்கும் இதோட ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த π/6ங்கிறது இந்த இன்டர்வலில் தான் இருக்கும். ஓகேவா, 0, π/2, π/3, π/6 எல்லாமே முடிஞ்சு தான் பையின்னு வரும். அப்போ π/6 தான் வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் லெட் y ஈக்குவல் டு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். இப்போ டேரெக்டாக நம்மளால் வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, இப்போது கொசிகனோட எந்த வேல்யூவுக்கு 2 வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், சைனோட 30 டிகிரி வந்து 1/2ன்னு தெரியும். அப்போ கொசிகன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா, கொசிகன் 30 டிகிரியை நம்ம வந்து எப்படி எழுதலாம், கொசிகன் π/6 ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ
cosecant inverse of, இப்போ 2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம, cosecant pi by 6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இங்கே டேரெக்டாகவே நீங்கள் வந்து pi by 6ன்னு ஆன்சர் போட்டுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த cosecant inverse போட்டு இதோட வேல்யூ போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டாலும் சரிதான். ஓகேவா? இப்போ போன சம்ஸ்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருந்தோம், sin inverse of 1/2 அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாகவே இங்கேயே pi by 6 அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஏன்னா இங்கே வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் அந்த வேல்யூவை. பட் இந்த கொஷினில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2க்கு பதிலாக cosecant pi by 6 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த cosecant இன்வர்ஸும் cosecant வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா, அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா pi by 6ன்னு வருது. இதுதான் வந்து அதோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, கொசிக்கனுடைய ரேஞ்ச் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசிக்கனோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. ஆனால் இந்த 0 மட்டும் அதில் வராது. இந்த மைனஸ்லேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும்போது நடுவில் ஒரு 0 ஒன்று வரும் இல்லையா, அந்த 0 மட்டும் இந்த கொசிக்கன் இன்வர்ஸோட ரேஞ்சில் வந்து இருக்காது. அப்போ 0 மட்டும் நமக்கு வரக்கூடாது. மற்றபடி க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2லேருந்து +π/2க்குள்ளே என்ன ரேஞ்ச் வேணுமோ இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன ரேஞ்சுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா pi by 6 வருது. இந்த pi by 6 அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இது இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -√3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுலேயே வந்து நெகட்டிவ் சிம்பல் வருது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட் y = tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. ஓகே, இங்கே நெகட்டிவ் சிம்பிள் வருது. இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் -x is equal to -tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா this is equal to -tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? this is equal to -tan இன்வர்ஸ் ஆஃப், டேனோட எந்த வேல்யூக்கு √3 வரும் அப்படின்னு சொன்னால் tan 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரியை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 60 டிகிரி கேன் பி ரிட்டன் as π/3. ஓகே, அப்போ இங்கே வந்து tan 16 போடுறதுக்கு பதிலாக tan π/3ன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம ரேடியன் மெஷர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ tan இன்வர்ஸ் tan வந்து கேன்சல் ஆகிடும், -π/3. இப்போ இதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -π/3ன்னு கிடைக்குது. ஸோ இது நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். அதுக்கு tan இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து எதுன்னு பார்க்கலாம். tan இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2. அப்போது இதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பிரின்சிபல் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன வருதுன்னா -π/3 தான் வருது. ஸோ இது வந்து கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 5. Find the principal value of cos inverse of -1/2. ஓகே, இப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் வருது. ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லெட் y = cos inverse of -1/2. இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos inverse of -x is equal to pi minus cos inverse of x. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். pi minus cos inverse of xக்கு பதிலாக 1/2. ஓகே, this is equal to pi minus cos inverse of 1/2. காஸோட எந்த வேல்யூக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னா 30 டிகிரிக்கு வந்து √3/2 வரும். 60 டிகிரிக்கு தான் வந்து 1/2 வரும். 60 டிகிரி வந்து நம்ம எப்படி எழுதலாம், cos π/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, 60 டிகிரி கேன் பி ரிட்டன் as π/3. இப்போ பார்த்தீங்கன்னா pi மைனஸ் cos அண்ட் cos இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும், π/3 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3π minus π கிடைக்கும், that is 2π/3. அப்போது இங்கே காஸோட பிரின்சிபல் வேல்யூ வந்து 2π/3 கிடைக்குது. இது நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். காஸ் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் வந்து 0லேருந்து π வரைக்கும் இருக்கும், தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல்.
க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பைங்கிறதா இதோட ரேஞ்சு. இந்த 2π/3 அப்படிங்கும்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.66 அப்படி வரும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. tan inverse of -1 இதான் வந்து கொஷின் நம்பர் 6. ஸோ let y equal to tan inverse of -1. this is equal to, இப்போ இங்கே நம்ம வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of -x is equal to minus tan inverse of x. ஸோ minus tan inverse of 1 அப்படின்னு கிடைக்கும். minus tan inverse of tan ஓட எந்த வேல்யூக்கு 1 அப்படின்னா வந்து tan 45 டிகிரி. 45 டிகிரி நம்ம வந்து π/4 அப்படின்னு எழுதுவோம். இப்போது tan inverse கேன்சல் ஆகிடுச்சுன்னா minus π/4 அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வேல்யூ கிடைக்குது. டேனோட ரேஞ்ச் வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2 அப்படிங்கிறதா வந்து டேனோட ரேஞ்சு. இந்த π/4ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7. ஃபஸ்ட்டு let y equal to secant inverse of 2/√3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் இல்லை. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். secant inverse of சீக்கனோட எந்த வேல்யூவுக்கு 2/3 வரும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? cos 30 டிகிரி வந்து √3/2 அப்படின்னு தெரியும். ஓகேவா? காஸோட இன்வர்ஸ் தானே, தட் இஸ் ரெசிப்ரோக்கல். secant 30 டிகிரி என்ன வரும்? 2/√3. ஓகே, இப்போ 30 டிகிரி வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா π/6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போது 2/3 தட் இஸ் secant π/6. இது கேன்சல் ஆச்சுனாக்கா π/6 அப்படிங்கிறது தான் வந்து secant inverse of 2/√3யோட பிரின்சிபல் வேல்யூ. ஸோ secantக்கு வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π minus π/2. அதாவது π/2 மட்டும் வரக்கூடாது, வேறு இந்த 0லேருந்து π வரைக்கும் என்ன ரேஞ்ச் வேணுமோ வரலாம். நமக்கு இங்கே வந்து π/6 தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cot inverse of √3. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ இங்கே ஃபார்முலா எதுவும் தேவையில்லை, டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். y equal to cot inverse of √3, that is cot inverse of, நமக்கு என்ன தெரியும்? tan 30 டிகிரி வந்து 1/√3 அப்படின்னு தெரியும். அப்படின்னா cot 30 டிகிரி என்ன வரும்? √3. ஓகேவா? 30 டிகிரியை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? π/6 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ √3க்கு பதிலாக cot π/6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா y equal to π/6. நெக்ஸ்ட்டு காட்டோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டோட ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, πன்னு இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு வந்து π/6 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அது வந்து 0லேருந்து πக்குள்ளே உள்ள ஒரு வேல்யூ தான். அப்போ இது கரெக்டான பிரின்சிபல் வேல்யூ. இங்கே நம்ம எல்லா கொஷினுக்குமே நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்து போட்டிருக்கோம். இது ஒய் இல்லாமல் டேரெக்டாக கூட நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆன்சரும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 9. Find the principal value of cos inverse of -1/√2. cos inverse of -1/√2. ஸோ இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். let y equal to cos inverse of -1/√2. நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா cos inverse of -x is equal to pi minus cos inverse of x. இதான் நம்மளோட ஃபார்முலா. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. pi minus cos inverse of 1/√2, that is
pi minus cos inverse of cos ஓட 45 டிகிரியோட வேல்யூ தான் வந்து 1/√2ன்னு தெரியும் இல்லையா. 45 டிகிரி வந்து நம்ம π/4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 1/√2க்கு பதிலாக cos π/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா pi minus π/4 which is equal to 4pi minus pi வந்து 3pi/4 அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. காஸோட ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0, π அப்படிங்கிறது தான் காஸோட ரேஞ்சு. இது 3pi/4 தான் வந்திருக்கு. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரும். அப்போ கண்டிப்பாக இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா. அப்போ இது 3pi/4 அப்படிங்கிறது தான் வந்து இதோட பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு the last question number 10. Find the principal value of cosecant inverse of minus √2. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவ் சைனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cosecant inverse of minus x is equal to minus cosecant inverse of x. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant inverse of √2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. மைனஸ் இப்போது சைனோட 45 டிகிரி வந்து நமக்கு என்ன தெரியும் 1/√2 அப்படின்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக cosecant 45 டிகிரி என்ன வரும்னா √2 வரும். ஸோ நமக்கு வந்து சைனு காசு டேன் இது மூணுக்கு மட்டும் நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும். அப்படி அதோட ரெசிப்ரோக்கலை வந்து cosecant, secant, cot மூணுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலா மக்கப் பண்ணும்போது சைன் காஸ் டேன் இது மூணுக்கு மட்டும் நீங்கள் ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cosecant inverse of √2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் cosecant 45 டிகிரி போடணும். 45 டிகிரி அப்படிங்கிறது வந்து π/4. இப்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் π/4 இதான் நமக்கு தேவையான பிரின்சிபல் வேல்யூ. cosecant இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் π/2, ப்ளஸ் π/2 இருக்கும். இதில் 0வை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0 மட்டும் தானே நமக்கு வரக்கூடாது. இங்கே நமக்கு வந்து மைனஸ் π/4 தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 11. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2-3 வேல்யூஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒரே கொஷினில். தட் இஸ் tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. ஓகே. இப்போ 10 கொஷின்ஸ் வரைக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் போட்டோம். இப்போ 11th கொஷினில் ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலர் மெத்தட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸாக ஒரே கொஷினில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா tan inverse of 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ tan inverse of டேனோட எந்த வேல்யூக்கு வந்து 1 வரும்னா 45 டிகிரிக்கு வரும். tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போது tan π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும். cos inverse of மைனஸ் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ இந்த cos inverse of minus 1/2 இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் pi minus cos inverse of 1/2 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே sin inverse of minus 1/2 இருக்குது. அகெயின் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். sin inverse of minus x is equal to minus sin inverse of xங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ இங்கே யூஸ் பண்ணோம்னா மைனஸ் sin inverse of 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு இங்கே tan இன்வர்ஸ் tan வந்து கேன்சல் ஆகிடும், பை பை 4 இருக்குது, ப்ளஸ் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸோட எந்த வேல்யூக்கு 1/2னா 60 டிகிரிக்கு தான் 1/2. அப்போ காஸ் 60 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம், பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தான் இங்கேயும், சைன் 30 டிகிரி வந்து 1/2. அப்போ 30 டிகிரியை வந்து நம்ம பை பை 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 ப்ளஸ் பை மைனஸ் பை பை 3 மைனஸ் பை பை 6. ஓகே, இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எல்லாத்துலேருந்தும் பை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா இது ரெண்டையும் ஒரு டேர்ம் போட்டுக்கோங்க, இது ரெண்டையும் ஒரே டேர்மாக போட்டுக்கலாம். இது பண்ணோன்னா என்னாகும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4 பைன்னு வரும். பை ப்ளஸ் 4 பை வந்து 5 பை பை 4 மைனஸ், இப்போது இங்கே வந்து பை பை 3 இருக்குது, இது பை பை 6 இருக்குது. ரெண்டுலேருந்து மைனஸ் வந்து காமனாக எடுத்துடலாம், பையையும் காமனாக எடுத்துடலாம். உள்ளே வந்து 1/3 ப்ளஸ் 1/6ன்னு வருது. நீங்கள் ஒரே டேர்மாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ரெண்டு டேர்மாக டிவைட் பண்ணி இது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது 5 பை பை 4 மைனஸ் பை 3 அண்ட் 6ஓட எல்சிஎம் வந்து 6ன்னு வரும். 3,6க்கு எல்சிஎம் போட்டோன்னா 6 இல்லையா. இப்போ 6, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 2 டைம்ஸு. இப்போ 2 × 1 2 ப்ளஸ் இங்கே வந்து 1. 5 பை பை 4 மைனஸ் 3 பை 6. 5 இன்ட்டு 3 பை 6 கேன்சல் பண்ணோன்னா 1/2. 5 பை பை 4 மைனஸ் பை பை 2 அப்படின்னு வருது. 2 அண்ட் 4ஓட எல்சிஎம் வந்து 4. இப்போ 4 வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து 5 பை மைனஸ் இது எத்தனை தடவை 2 டைம்ஸ் வரும், 2 2s are 4. அப்போ இங்கே வந்து 2 பை. 5 பையில் 2 பை போயிடுச்சுன்னா 3 பை பை 4 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனலான ஆன்சர். ஓகே, 3 பை பை 4. இதே மெத்தடில் நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது கொஷின் நம்பர் 12. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் 2 sin inverse of 1/2. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம வந்து வேல்யூஸ் போட்டுகிட்டே போயிடலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 60 டிகிரி தான் 1/2. 60 டிகிரியை வந்து நம்ம பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனோட 30 டிகிரி வந்து 1/2. அப்போ 30 டிகிரியை வந்து எப்படி எழுதலாம், பை பை 6 அப்படின்னு எழுதலாம். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 30ன்னு போடும்போது பை பை 6ன்னு போடுவோம், 60ன்னு போடும்போது பை பை 3ன்னு போடுவோம். ஓகேவா, இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஆக்சுவலாக பார்க்கும்போது 180/6 வந்து 30, 180/3 வந்து 60. இது நம்ம சடனாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 30 டிகிரி வந்ததுன்னா பை பை 6 போடுங்க, இங்கே 6 வந்ததுனாக்கா பை பை 3 போட்டுருங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு கேன்சல், இங்கே இது கேன்சல் ஆகிடும். பை பை 3 ப்ளஸ் 2 இன்ட்டு பை பை 6. அகெயின் இது கேன்சல் ஆகிடும். பை பை 3 ப்ளஸ் பை பை 3, தட் இஸ் 2 பை பை 3 அப்படிங்கிறதான் இதோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. அது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், தென் அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இதோட ரேஞ்சு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து என்ன தெரியும், க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இது வராது, இது வராது. இப்போ இது வந்து ஓப்பன் இன்டர்வல்.
ஏன்னா இதில் லெஸ் தென் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இன்டர்வல் வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல், சைனோட இன்டர்வல் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ இந்த சாய்ஸ் பி தான் வந்து நமக்கு கரெக்டான சாய்ஸ். minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2. இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் அதே போல் 14th question, tan inverse of root 3 minus secant inverse of minus 2 is equal to what value அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி தான் அதோட ஆன்சர் வந்து போட முடியும். ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம போடலாம். tan inverse of tan 60 டிகிரி வந்து ரூட் 3, 60 டிகிரி நம்ம வந்து pi by 3 எப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா தேவை. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போது pi by 3 minus pi minus secant inverse of 2. secant inverse of secant ஓட எந்த வேல்யூவுக்கு 2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், cos 60 டிகிரி ஈக்குவல் டு 1/2ன்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக secant 60 டிகிரியோட வேல்யூ வந்து 2 தான். ஓகே, 60 டிகிரியை நம்ம எப்போவுமே எப்படி எழுதலாம், pi by 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ pi by 3 மைனஸ் பை சீக்கன் கேன்சல் ஆகிடும், இன்வர்ஸும் சீக்கண்டும். இங்கே மைனஸ் பை போட்டாச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பை by 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா pi by 3 ப்ளஸ் pi by 3 வந்து 2pi by 3 வரும், மைனஸ் இந்த பை ஒன்று இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2pi மைனஸ் 3pi divided by 3 which is equal to minus pi by 3. ஓகே, மைனஸ் pi by 3 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி. இப்போ 14th கொஷனுக்கும் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான சாய்ஸு. இதோட இந்த எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.2 தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸையும் எக்ஸசைஸ் 2.2வையும் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.